ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பார்த்தா தமிழக அரசு செயல்படுத்திட்டு வராங்க. இதுக்காக பொதுமக்கள் நம்ம அப்ளிகேஷன்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே இந்த மகளிர் ஸ்கீமில் செலக்ட் ஆகி மாதம் இது வரைக்கும் 12 தவணைக்கான அமௌண்ட்டை வங்கி கணக்கு டைரெக்டாக செலுத்தியிருக்காங்க. அந்த வகையில் ஒரு 3 டேஸுக்கு முன்னாடி பார்த்தா புதிய அப்ளிகேஷனுக்கு விண்ணப்பிக்கலாம், சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு பார்த்தா வெளியாகி நிறைய பேர் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க. பட் அந்த மாதிரி எந்த தகவலுமே தமிழக அரசு சொல்லலை அப்படின்ற மாதிரி அது ஒரு வதந்தியான செய்தி நிறைய பேர் பார்த்தா வாட்ஸ்அப் மூலம் பரப்பினதால் நிறையா பொதுமக்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய்ட்டு அப்ளை பண்ண பார்த்தாங்க. பட் அந்த மாதிரி எந்த அறிவிப்பும் இடம்பெறன்னு தமிழக அரசு சொல்லிட்டாங்க. இந்த வகையில் இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது உரிமை தொகை கோரி மகளிர் தற்போது விண்ணப்பிக்க தேவையில்லை, மகளிர் உரிமை தொகை குறித்து சமூக வலைதளங்களில் பரவுவது பொய்யான தகவல், மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என சமூக வலைதளத்தில் பரவி வதந்தி நம்பி பெண்களை பலர் மாவட்ட ஆட்சியரத்தில் போயிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் மகளிர் உரிமை தொகை கோரி நீங்கள் புதுசாக விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு புதிய அப்ளிகேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ விரைவில் உங்களுக்கு பார்த்தா கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்களாம், இந்த ஸ்கீமை பார்த்தா விரிவாக்கம் செய்வதாக சொல்லியிருக்காங்க. இந்த மகளிர் ஸ்கீமை விரிவாக்கம் செய்ய போகிறாங்க. அப்போ பார்த்தா புதிய அப்ளிகேஷன்ஸ் தொடங்குவாங்க. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணால் போதுமானது. ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதில்லை அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ மறக்காமல் பார்த்தா எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தா கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு அப்ளை பண்ணுறதுன்னு போகிறாங்க. ஸோ அதன் காரணமாக நீங்கள் பார்த்தா போகாத. ஸோ அந்த திட்டம் விரிவாக்கம் செய்ய சொல்ல கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணாதவங்க, புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்க அப்போ நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். இப்போதைக்கு அந்த ஸ்கீம் பற்றி எதுவுமே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஸோ அப்ளை வரும் பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணால் போதுமானது. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.